அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2024 இறுதி மாதமான டிசம்பர் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகளை தரும்? மேஷம் முதல் மீனம் ராசி வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாகவே அப்படி ஒன்றும் பெரிய ஒரு கிரகப்பெயர்ச்சி அமைப்புகள்லாம் டிசம்பர் மாதம் கிடையாது. வருடாந்திர கிரகங்களுடைய எந்த பயிற்சியும் இல்லை. அதே நேரத்தில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் குருவினுடைய பார்வையில் மாத ஆரம்பத்தில் சூரியனும் சேர்த்து குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான். மகர ராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவர்கள்னு சொல்லுவேன். ராசியில் சுக்கிரன், அதே நேரத்தில் ராசியை குரு பார்க்குறார். ஒரே நேரத்தில் 2 சுபர்கள் ராசியை பார்ப்பது என்பது எப்போதோ ஒரு தடவை தான் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசியில் சுக்கிரன் இருந்து ராசியை குரு பார்ப்பதால் மனசும் இதுவும் அப்படியே எண்ணங்கள் அப்படியே சும்மா அப்படியே தூள் கலப்போம். மனசில் புது புது ஐடியாக்கள் வரும். உடம்புக்குள்ளே ஒரு 1000 யானை பூந்த மாதிரி ஒரு உற்சாகம் இருக்கும், புத்துணர்ச்சி இருக்கும். ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லையா மகராசிக்காரங்க? அந்த மகராசிக்காரங்க எல்லாரும் இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு 7.5 சனி முழுக்க முடியுது. கம்ப்ளீட்டாக எல்லா நெகட்டிவும் முடியக்கூடிய இந்த அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஒரு புத்தம் புதிய உணர்வை, இனிமேல் தான் புதுசாக பிறந்தது மாதிரி. 60 வயசுக்காரருக்கு ஒரு 10 வயசு குறைஞ்சி 50 வயசு 40 வயசு ஆன மாதிரி எல்லாமே கொஞ்சம் தலைகீழாக மாற்றங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. 7ஆம் இடத்துலேருந்து குருவை ராசியை இவரும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார், நீச்சனாகி பார்க்குறார். கொஞ்சம் கோபதாபங்கள் போன மாதம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கும். ஜாஸ்தியாக இருந்த கோபத்தில் யாரையாவது விரோதித்துக்கிட்டவங்க சண்டை கண்டை போட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு சமாதானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்துல தனநாதன், அதாவது ராசிநாதன் 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல இவர் இருக்கிறது, சுக்கிரன் இருக்கிறது. பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில விஷயங்கள் நல்லாயிருக்கும். பெயர் புகழ் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாய அமைப்புகள் நல்லா இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை பாக்கியத்தை வெகு அழகாக இவர் பார்க்குறாரு. அதே மாதிரி பாக்கியாதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல வலுத்து குருவின் பார்வையில் இருக்கிறார். 9, 11 போன்ற இடங்கள் வலுவாக இருக்கிறது. 2ஆல் சனி இருக்கிறாரு. 9ஆம் அதிபதி 11ல் இருக்கிறார். 2, 9, 11 வலுத்திருந்தாலே அந்த மாதத்திற்கு தேவையான பணமும் இல்லாமல் இன்னொரு 3 மாதத்துக்கு தேவையான பணம் வந்துடுங்க. ஒரு 2 மாதம் நான் வாடகையை கட்டலைன்னா கூட 4 மாதத்திற்கு தேவையான பண வரவுகள் டிசம்பர் மாதம் கிடைக்கும். ஆக சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் வரக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க 2020, 21, 22 கடுமையான கஷ்டப்பட்டீங்க இல்லையா? ஜென்மச்சனி. அந்த ஜென்மச்சனி அமைப்பெல்லாம் கடந்து இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வர்ற வருஷத்தோட 2025ஓட உங்களுக்கு சனி முழுக்க முடியுது இல்லையா? போகும்போது சனி பகவான் ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு போவார், ஒரு மாதிரி நல்ல வழியை காட்டி விட்டு போவார் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் எதில் தோற்று போனீங்களோ அதில் ஜெயிக்க போகிறீங்க. எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடம் திரும்ப கிடைக்க போகுது. எதில் இழப்பு இருந்ததோ அதுலேயே ரெக்கவர் இருக்க போகுது. காசு பணம் கையில் வரப்போகுது. உறவுகள் சேரப்போகுது. இது வரைக்கும் மதிக்காதவங்க மதிக்க போகிறாங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது. முகத்தில் சிரிப்பு வரக்கூடிய அருமையான நல்ல மாதங்க டிசம்பர் மாதம். உள்ளதை தாங்க சொல்ல முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே நம்ம ஜோதிட பாயிண்ட்டாக தான் நான் சொல்லுவேன். சுக்கிரன் ராசியில் இருக்க குரு ராசியை பார்க்கிறார். அப்போ ஒரே நேரத்தில் 2 சுவர்களும் இந்த மாதம் முழுக்க இந்த அமைப்பு இருக்கிறதுனால தொட்டது துலங்கக்கூடிய எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் டிசம்பர் மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் இப்போது ரொம்ப சுபத்துவமாக இருக்குது. அதிக செலவுகள் வரும், ஆனால் சுபத்துவமான நல்ல செலவுகள் தான் இருக்கும். அசுப செலவுன்னு வேறு, சுப செலவுன்றது வேறு. சுப செலவுனா ஏதாவது தேவையானதுக்கான நடக்கிறது. ஒரு வீடு வாங்கிறது, ஒரு வாகனம் வாங்கிறது, அல்லது ஏதேனும் ஒரு நகை வாங்கிறது, குடும்பத்திற்கு தேவையான வாங்கிறது, மனைவிக்கு வாங்கி கொடுக்கறது, கணவனுக்கு வாங்கி கொடுக்கறது, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறது, சேர்த்து வைக்கிறது. இதுதான் சுப செலவு. அசுப செலவுன்னா தான் தண்ட செலவு, அதாவது ஆஸ்பத்திரி செலவாகி போச்சு, இப்படி திடீர்னு செலவு பண்ணால் திடீர்னு தூக்கிட்டு ஓடிட்டான், அப்படி ஓட்டான், இப்படி ஓடிட்டான். இந்த 12ஆம் இடத்துல சுபர்கள் இருந்தாலே சுப செலவுகள் வரும். அது இப்போது உங்களுக்கு இருக்குது. தூர பயணங்கள் அடிக்கடி இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் பக்கத்தில் எங்கேயாவது போகிறதோ, வெளிநாட்டுக்கு போகிறதோ, வெளிமாநிலம் போகிறதோ, ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழிலில் அறிமுகம் ஆகிறதோ, ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகுது.
கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வைங்க. மார்ச் மாத கடைசியில் இப்போ உங்களை பிடிச்சிருக்கிற ஜென்மச்சனி விலக போகுது. அப்போ இன்னும் 4 மாதத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா இப்போ இருந்தே அதற்கான ஃபவுண்டேஷன் நடக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் இப்போ நடக்க போகுது. ரெண்டாவது, இந்த மாதத்தோட கடைசி 25ஆவது தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து அப்படியே ராசியில் வந்து உட்காந்து ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய சனியை சுபத்துவப்படுத்த போகிறார். அப்போ என்ன நடக்கும்? இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். பெரிய குழப்பங்கள் எல்லாம் அப்படியே டக்குன்னு விலகி போயிடும். என்ன குழப்பம்? குடும்பத்தில் யாரும் இப்போ நம்மளை மதிக்கலை, யாரும் நம்மளை இப்போ புரிஞ்சிக்கலை, புருஷன் பொண்டாட்டி உறவுகள் நல்லா இல்லை, பெத்த புள்ள கூட சரியாக இல்லை, அண்ணன் தம்பி உறவு சொல்லவே வேண்டாம், அடுத்தவர்கள் உறவுகள் எல்லாமே இப்போ உறவுகள்னால் என்னன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. காசு பணம் இருந்தால் தானே நம்மளை மதிக்கிறது. காசு பண அமைப்புகளே இப்போ கொஞ்சம் லேசாக பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு டிசம்பர் மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும். 2025 பிறக்கும்போதே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதனால் பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத படிப்படியாக முன்னேற்றங்கள். பெருசாக இந்த மாதமே அப்படியே மந்திரத்தில் மாங்காய் விழுந்த மாதிரி அப்பளும் வந்து விழுந்துரும்னு சொல்ல மாட்டேன். மன அழுத்தங்கள் தீரும், கவலைகள் விலகும், எதையும் சமாளிக்க முடியுன்ற தைரியம் பிறக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்கின்றன. என்ன வழின்னு தெரியாமல்லாம் இருக்கிறீங்க இல்லையா? அந்த என்ன வழின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எதிர்காலத்தில் தூரத்தில் வழி தெரியக்கூடிய அமைப்புகள், முன்னேற்றம் வந்துடும் என்கின்ற நம்பிக்கை. வீடு வாகனம் வாசல் போன்ற அமைப்புகளில் தொழில் சிக்கல்களில் இருக்கக்கூடியவர்கள், வீட்டை அடமானம் வச்சு தொழில் பண்ணவங்க, அப்படி பண்ணவங்க இப்படி பண்ணவங்க, நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவங்க, உறவுகளால் கசப்புகளை சந்தித்தவர்கள் எல்லாருக்குமே தீர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டு. கோர்ட்டு கேஸில் இருக்கக்கூடியவர்கள், சமாளிக்கவே முடியாத பிரச்சனை இல்லையா, என்ன மாதிரிலாம் யாரையா கஷ்டப்பட்டிருக்கா, இந்த மாதிரியாக கேட்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அமையுங்க. அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருக்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாமே அப்படியே படிப்படியாக மாற்றத்தை அடையக்கூடிய அமைப்புகள் இப்போதே வந்து விடுகிறது. 2 வருடமாக கும்பராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த, அழுது கொண்டிருந்த, மன அழுத்தத்தில் இருந்த, கடுமையான பிரச்சனையில் இருந்த அவ்வளவு பிரச்சனைகளும் டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து சனி சுக்கிர சேர்க்கை எப்போது சேருகிறதோ அப்போருந்தே அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஆக என்னென்னா, இந்த மாதத்தில் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இன்றைக்கே கிடச்சிடும், இப்போவே நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பிரச்சனைகள் தீர்வதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நல்ல யோகம் இந்த மாதத்தில் உண்டு. ஏன்னா 3, 9 வலுத்திருக்கு. 9ஆம் அதிபதி நீச்சமாகி இப்போ சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். எல்லா கிரகங்களும் இன்றைக்கு பொதுவாகவே செவ்வாய் நீச்சமானாலே மீனராசிக்காரர்களுக்கு காசு பணம் வர்றது டல் அடிச்சிடும். செவ்வாய் வந்து 6 மாதமாக நீச்சமாகத்தான் இருப்பார். அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் செவ்வாய் நீச்சமாக இருப்பார். ஆனால் இப்போது இந்த மாதம் முழுக்க அவர் பிருகமங்கல யோகத்தில் சுபத்துவமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். 10ஆம் இடத்திற்கு சூரியன் வர்றது அதை விட பெரிய யோகம். மாதத்தின் 15ஆவது நாளுக்கு பிறகு 10ஆம் இடத்துல சூரியன் வர்றார். முதல்ல 9ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக அப்பா வழி, அம்மா வழி, பூர்வீக வழி, ஊர் வழி, இந்த மாதிரியான இடங்களில் எல்லாம் இருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தவர்கள், பூர்வீக சொத்துக்களை சரியாக பராமரிக்க முடியல, அப்பா கொடுத்தது, அம்மா கொடுத்தது, தாத்தா கொடுத்ததெல்லாம் இங்கே கிடக்குது, அங்கே கிடக்குது, அவர் ஆக்குப்பை பண்ணுறாரு, இவர் ஆக்குப்பை பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஊர் பக்கம் போக முடியல, இந்த மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய சொத்து உங்களுக்கே கிடைக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையுங்க. மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ரொம்ப நல்லாயிருக்கும். 10ல் சூரியன் வந்தாலே தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள், ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கும். 10ல் செவ்வாயோ சூரியனோ வந்துட்டாங்கனாலே மிகப்பெரிய யோக பலன் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு மேலே வர்றாரு. தந்தை பற்றிய கவலைகள்லாம் விலக போகுது. அதாவது ஏதாவது ஒரு நிலையில் அப்பாவுடைய ஆரோக்கியம் அல்லது அப்பாவுக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் முட்டிக்கிட்டு தான் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களில் அப்பா ஒரு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாரு, அப்பா வந்து இதை செஞ்சு இப்படி இதை பண்ணி கொடுத்தாருன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு தந்தை உங்களுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வலுத்து பிருகமங்கல யோகத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். சகோதரிகளால் லாபம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. தங்கச்சியோ அக்காவோ கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்தில் தங்கச்சிங்கிட்ட கருத்து வேற்றுமைகள் இருந்தவர்களுக்கு கூட அதுவும் சரியாகும். ஏன்னா செவ்வாய் வந்து இப்போது சுக்கிரனால் பார்க்கப்படுகிறார் இல்லையா, அந்த பிருகமங்கல யோகம் மிகப்பெரிய அளவில் நல்லா வேலை செய்யும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, வீடு கட்டி பாதியில் நிறுத்திட்டு பணப்பற்றாக்குறை இருப்பவர்களுக்கு அந்த பணம் வரக்கூடிய அமைப்பு, வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்த வீட்டு
கனவுகள் நனவாகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. அடுத்த வருஷம் ஜென்மச்சனி உங்களுக்கு ஆரம்பிக்குதுனாலும் இப்போதே அந்த கமிட்மெண்ட்டுகள் வந்து இருந்தோம். சில பேருக்கு சுப கமிட்மெண்ட்டுகள் தான் இருக்கும். மாதம் மாதம் சம்பாரிச்சே ஆகணும், ஒரு வீடு வாங்கிட்டேன், வீட்டுக்கே மாதம் 30,000 கட்டணும், 50,000 கட்டணும், எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான சுபமான நல்ல கமிட்மெண்ட்டுகள் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து இப்போது குருவின் பார்வையில் தான் இருக்கிறார். ஆகவே இந்த மாதமே நிச்சயார்த்தம் போன்ற விஷயங்கள், மனைவி யார் கணவன் யார் போன்றவைகள் அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள், தெரியக்கூடிய அமைப்புகளும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இறுதியாக இன்னும் ஒன்று சொல்லுவேன், அடுத்த வருஷத்துலேருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. எல்லா மாதமும் இதை சொல்லிக்கிட்டு வர்றேன், எல்லா பலன்களையும் இதை சொல்லிக்கிட்டு வரேன். இளைய பருவத்தினருக்கு மட்டும் ஜென்மச்சனி அடுத்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்களை செஞ்சு தான் தீரும். அகலக்கால் வச்சிடாதீங்க. 50 வயசு மேற்பட்டவங்களுக்கு ஜென்மச்சனி பெரிய டிஸ்டர்ப்லாம் பண்ணாது. ஒரு 50 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக உத்திரட்டாய நட்சத்திரம், பூரட்டாய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்துக்காவது 2026 தான் பாதிப்புகள் வரும். உத்திரட்டாய நட்சத்திரத்துக்கு 2025 காசு பண விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில், சொந்தக்காரங்க விஷயத்தில் ஏமாற்றம் வரும். அவரோட சேர்ந்தேன், இவரோட சேர்ந்தேன், அங்கே சேர்ந்தேன், இங்கே சேர்ந்தேன், அந்த இடத்துல காசை கொடுத்தேன், இந்த இடத்துல காசை கொடுத்தேன், இந்த காலத்தில் தான் கிரெடிட் கார்டை எடுத்து வச்சேன், தேய்ச்சேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைசா விஷயத்தில் மட்டும் மீனராசிக்காரங்க கவனமாக இருங்க. மற்ற எதுலேயுமே பெரிய சோதனைகள் வந்துடாது. ஜென்மச்சனி அமைப்புகள் சில நேரங்களில் நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ சிவடங்காதில் ஊதின சங்கு மாதிரி தான் ஆகும். பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மனுஷன் போன வருஷமே ராசி பலனில் சொன்னாரியா, நம்ம தான் கவனிக்கலை என்கின்ற மாதிரியான அமைப்புகள் வரும். அதை தவிர வேறு பெரிய சோதனைகள் எதுவும் வராது. வேலை அமைப்புகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. பணத்தில் யாரிடமும் ஏமாந்து விடாமல், பண விவகாரங்களில் தாராள பிரபுவாக இருந்துடாமல், இரக்கம் காட்டி யாருக்கும் உதவி பண்ணிடாமல் இருக்க வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த டிசம்பர் மாதம் அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும்.